ஹலோ வீவோஸ், வெல்கம் பேக் டு விவா இங்கிலீஷ். இந்த சேனலுக்காக நீங்கள் கொடுக்குற ஆதரவுக்கு உங்களுக்கு ரொம்ப நன்றி. இங்கிலீஷ் லேர்னிங் கோர்ஸ் ஒன்று நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் இன்றைக்கி. திஸ் இஸ் டே 1. 60 days இந்த கோர்ஸ் நம்ம பார்க்க போகிறோம். இன்றைக்கி பொலைட் ஃப்ரேசஸ். இப்போ நெக்ஸ்ட் ஒனுக்கு போகலாம். கொஞ்சம் லேட் ஆகிடுச்சுங்க, மன்னிச்சிடுங்க. எப்படி சொல்வீங்க? ஐ காட் அ லிட்டில் லேட், ஐ எம் சாரி. ஸோ இங்கே I got a little, இதை மட்டும் நல்லா பார்த்துக்கோங்க. I got a little late, கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு, I am sorry. இப்போ பாருங்கள், கொஞ்சம் உணர்ச்சி வசப்பட்டுட்டேன், மன்னிச்சிடுங்க. கொஞ்சம் கட்டுப்பாட்டை இழந்துட்டேன். எப்படி சொல்லலாம்? I got a little அப்படியே போட்டுட்டு carried away இதை மட்டும் சேர்த்துக்கோங்க. I got a little carried away, I am sorry. கொஞ்சம் உணர்ச்சி வசப்பட்டுட்டேன், மன்னிச்சிடுங்க. இப்போ இன்னொரு சேஞ்ச் பண்ண போகிறோம். கொஞ்சம் பிஸி ஆகிட்டேன், அதனால தாங்க. ஸோ ரொம்ப பொலைட்டாக சொல்கிறோம். கொஞ்சம் பிஸி ஆகிட்டேன், அதனால தான். ஐ காட் அ லிட்டில், அது அப்படியே வந்துருச்சு, பிஸி. ஐ காட் அ லிட்டில் பிஸி, தேட்ஸ் வை. தேட்ஸ் வைனா அதனால தான். ஸோ பாருங்கள், 3 விதமாக சென்டென்ஸ் நம்ம ஃப்ரேம் பண்ணிட்டோம். இப்போ நெக்ஸ்ட்டுக்கு போகலாம். அது எல்லாமே என்னோட தவறு தான். ஒரு விஷயத்தை சமாதானப்படுத்த, பிரச்சனையை முடிக்கிறதுக்கு நம்ம இப்படி சொல்லுவோம் இல்லைங்களா? இட் வாஸ் ஆல் மை மிஸ்டேக். அது எல்லாமே என்னுடைய தப்பு தான். இட் வாஸ் ஆல் மை மிஸ்டேக். நெக்ஸ்ட் ஒன், தொந்தரவு பண்ணுறதுக்கு சாரி. பண்ணுறதுக்கு பார்த்துக்கோங்க, ஏன்னா அதை நம்ம சேஞ்ச் பண்ண போகிறோம். தொந்தரவு பண்ணுறதுக்கு சாரினா சாரி டு டிஸ்டர்ப் யூ. சிம்பிளாக வந்துடும். சாரி டு டிஸ்டர்ப் யூ, உங்களை தொந்தரவு பண்ணுறதுக்கு சாரி. இப்போ அதையே பாஸ்ட் டென்ஸில் மாற்ற போகிறோம் பாருங்கள். தொந்தரவு பண்ணதுக்கு சாரி. அப்போ என்ன சேஞ்ச் பண்ண வேண்டி வரும்னா, அந்த அண்டர்லைன் பண்ணியிருக்கிற வேர்ட்ஸ் தான். சாரி டு டிஸ்டர்ப் யூவை சாரி டு ஹேவ் டிஸ்டர்ப்ட் யூன்னு மாற்றிட்டிங்கன்னா தொந்தரவு பண்ணதுக்கு சாரி அப்படின்னு மாறிடும். சாரி டு ஹேவ் டிஸ்டர்ப்ட் யூ. ஓகே, நெக்ஸ்ட் ஒன் பார்க்கலாமா? நான் நலம் விசாரித்ததாக சொல்லுங்கள். அடிக்கடி பயன்படுத்துகிற ஒரு விஷயம். ப்ளீஸ் கன்வே மை ரிகார்ட்ஸ். இப்போ இங்கே நானுக்கு பதிலாக நாங்கள் நலம் விசாரித்ததாக சொல்லுங்கள். ப்ளீஸ் கன்வே அவர் ரிகார்ட்ஸ். ஸோ இது ரெண்டுமே ரொம்ப சிம்பிள். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ப்ளீஸ் கன்வேல ஒரு சேஞ்ச் பண்ணலாம். உன்னோட அப்பா அம்மாவை நாங்கள் நலம் விசாரித்ததாக சொல்லுங்கள் அப்படின்னா அந்த சென்டென்ஸுடைய எண்டிங்கில் நீங்கள் சேர்த்துக்கிட்டால் போதும், டு யுவர் பேரண்ட்ஸ்னு. ப்ளீஸ் கன்வே அவர் ரிகார்ட்ஸ் டு யுவர் பேரண்ட்ஸ். ஓகே, இப்போ டோட்டலாக மீனிங்கே மாற்ற போகிறோம். நான் மன்னிப்பு கேட்டதாக சொல்லுங்கள். ப்ளீஸ் கன்வே வரும், பட் சேஞ்ச் ஆகும். எப்படி போடலாம்? நான் மன்னிப்பு கேட்டதாக சொல்லுங்கள். ப்ளீஸ் கன்வே மை அப்பாலஜிஸ். ஓகே, நெக்ஸ்ட் ஒனுக்கு போகலாம். ஒரு பொலைட்டாக நீங்கள் கேட்குறீங்க, கொஞ்சம் நான் சொல்கிறத கவனிக்கிறீங்களா? எப்படி கேட்பீங்க? கொஞ்சம் நான் சொல்கிறத கவனிக்கிறீங்களா? மே ஐ ஹாவ் யுவர் அட்டென்ஷன் ப்ளீஸ். மே ஐ ஹாவ் யுவர் அட்டென்ஷன் ப்ளீஸ். கொஞ்சம் கவனிக்கிறீங்களா? யாராவது வீட்டுக்கு வந்து சாப்பிட உட்காரும்போது, இல்லை நான் வீட்டில் தங்கும்போது, இதெல்லாம் உங்களது தான், ஃப்ரீயாக இருங்க அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா? அது எப்படி நம்ம சொல்லலாம்? பொலைட்டாக நம்ம சொல்லணும்னா இட்ஸ் ஆல் யுவர்ஸ். ரொம்ப சிம்பிளாக சொல்லலாம் நீங்கள். இட்ஸ் ஆல் யுவர்ஸ்னால் இதெல்லாம் உங்களது மாதிரி தான், உங்களது தான், ஃப்ரீயாக இருங்க. நெக்ஸ்ட் ஒன், எனக்காக கொஞ்சம் நேரம் உங்களுக்கு ஒதுக்க முடியுமா? நம்ம பேச விரும்புகிறோம், அவங்க கூட ஒரு விஷயத்தை சொல்ல விரும்புகிறோன்னா நம்ம இப்படி பொலைட்டாக கேட்கலாம். எனக்காக கொஞ்சம் நேரம் ஒதுக்க முடியுமா? குட் யூ ஸ்பேர் அ ஃபியூ மோமெண்ட்ஸ் ஃபார் மீ? குட் யூ ஸ்பேர் அ ஃபியூ மோமெண்ட்ஸ் ஃபார் மீ? கொஞ்சம் நேரம் ஒதுக்க முடியுமா? ஓகே, நெக்ஸ்ட் ஒன், சில நேரம் அசௌகரியங்கள் ஏற்பட்டுரும், அப்போ நம்ம வருத்தப்படுறதா சொல்லுவோம். உங்களுக்கு ஏற்பட்ட அசௌகரியத்துக்காக நான் வருத்தப்படுறேன். எப்படி சொல்லலாம்? சாரி ஃபார் த இன்கன்வீனியன்ஸ். ஸோ இன்கன்வீனியன்ஸ், அசௌகரியம் ஏற்பட்டுருச்சு, அதுக்காக நம்ம வருத்தப்படுறோம். நெக்ஸ்ட் ஒன், என்னால் முடியாது அப்படின்றத எப்படி பொலைட்டாக சொல்கிறது? நோ
ஐ காண்ட் அப்படின்னு சொன்னீங்கன்னா அது ரூட் ஆகிடும். ரூடுனா ஒரு மரியாதை இல்லாத விதத்தில். அதை நம்ம குடும்பத்தில் சொல்லலாம், இல்லைனா ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட சொல்லலாம். ஆஃபீஸில் அந்த மாதிரி இடங்களில் என்னால் முடியாதுன்னு சொல்கிறதுக்கு ஐ எம் அஃப்ரைட் ஐ காண்ட்னு சொல்லுங்கள். ரொம்ப பொருத்தமாக இருக்கும், கண்ணியமாக இருக்கும். ஐ எம் அஃப்ரைட் ஐ காண்ட். நெக்ஸ்ட்டு, யார்ட்டையாவது நீங்கள் எப்போ ஃப்ரீயாக இருப்பீங்கன்னு கொஞ்சம் தெரியப்படுத்துங்க. இது எப்படி கண்ணியமாக கேட்குறது? லெட் மீ நோ. இந்த வேர்ட்ஸை ஞாபகம் வச்சுக்கோங்க. லெட் மீ நோன்னு ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா மரியாதையாக கேட்கலாம், கண்ணியமாக. லெட் மீ நோ வென் யூ ஆர் அவைலபிள். சில பேர் டெல் மீ அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணிவிடுவாங்க. அது நம்ம வீட்டில் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட சொல்லலாம். பட் ஆஃபீஸில் அந்த மாதிரி இடங்களில் லெட் மீ நோன்னு சொல்கிறது தான் கரெக்டாக இருக்கும். நெக்ஸ்ட் ஒன், இதை இன்னைக்கு முடிச்சிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இதை எப்படி பொலைட்டாக சொல்லலாம்? இட் வுட் பி கிரேட் இஃப். இந்த செட் ஆஃப் வேர்ட்ஸை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா மரியாதைக்குரிய விதத்தில் இருக்கும். இட் வுட் பி கிரேட் இஃப் யூ குட் ஃபினிஷ் திஸ் டுடே. இதையே ரூடாக மரியாதை இல்லாமல் சொல்லும்போது எப்படி சொல்லிடுவாங்க? டூ திஸ் டுடே அப்படின்ட்டுருவாங்க. ஸோ அதை நம்ம கண்ணியமாக சொல்கிறதுக்கு இட் வுட் பி கிரேட் இஃப் யூ குட் ஃபினிஷ் திஸ் டுடே. இதை முடிச்சிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். ஓகே, நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள். இந்த ஷர்ட்டை நான் போட்டு பார்க்கலாமா? எப்படி கேட்பீங்க? குட் ஐ ட்ரை திஸ் ஷர்ட் ஆன்? ஸோ இங்கே ட்ரை ஆன் அண்டர்லைன் பண்ணியிருக்கோம் இல்லைங்களா? ட்ரை ஆன்னா ஒரு ட்ரெஸ்ஸை போட்டு பார்க்குறது. ஸோ ஒரு கேள்வியாக கேட்டிருக்கோம். குட் ஐ ட்ரை திஸ் ஷர்ட் ஆன்? இந்த ஷர்ட்டை நான் போட்டு பார்க்கலாமா? நெக்ஸ்ட் ஒன், உங்களை பார்த்ததில் ரொம்ப சந்தோஷங்க எனக்கு. ரொம்ப சிம்பிளாக சொல்லலாம், glad to meet you. I am gladன்னு சொல்லுவாங்க. பட் ஷார்ட்டாக நம்ம glad to meet youன்னு சொன்னால் போதும். உங்களை பார்த்ததில் சந்தோஷம். கொஞ்சம் தள்ளிக்கிறீங்களா? இதை எப்படி நம்ம பொலைட்டாக கேட்குறது? could you please move a bit? கொஞ்சம் தள்ளிக்கிறீங்களா? could you please move a bit? உங்கள் இஷ்டப்படி செய்யுங்க அப்படின்னு கோபமாக சொல்கிறது இல்லை, மரியாதையாக சொல்கிறது. உங்கள் இஷ்டப்படி செய்யுங்க. ஆஸ் யூ ப்ளீஸ். உங்களுக்கு எது சந்தோஷமோ, எப்படி செஞ்சால் உங்களுக்கு பிடிக்குமோ அப்படி செய்யுங்க. ஆஸ் யூ விஷ். இந்த மாதிரி நீங்கள் சொல்லலாம். நெக்ஸ்ட் ஒன், என்ன? ஒரு விஷயம் உங்களுக்கு கேட்கலன்னா என்னன்னு மரியாதையாக கேட்குறது ஒன்று இருக்குது, மரியாதை இல்லாமல் கேட்குறது ஒன்று இருக்குது. வாட் அப்படின்னு கேட்டுட்டிங்கன்னா அது மரியாதையாக இருக்காது. குட் யூ ப்ளீஸ் ரிப்பீட் தேட்னு கேட்கலாம், இல்லைனா குட் யூ ரிப்பீட் தேட்னு கேட்கலாம். ரெண்டுக்கும் ஒரே மீனிங் தான். பட் கண்ணியமாக பொலைட் ஃப்ரேசஸாக கேட்குறதுக்கு குட் யூ ரிப்பீட் தேட், நீங்கள் என்ன சொன்னீங்கன்னு சொல்ல முடியுமா அப்படின்னு நம்ம கேட்கலாம். ஸோ தேங்க்யூ வீவர்ஸ். இந்த 60 days கோர்ஸ் நிச்சயமாக உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது ஒரு தனி ஃபோக்கஸில் நான் கொண்டு வரேன், அதனால தான் இந்த கோர்ஸ் செப்பரேட்டாக போட்டுட்ருக்கேன். பட் மற்ற சீரீஸ் கண்டினியூ ஆகும், அதையும் நீங்கள் என்ஜாய் பண்ணிட்டு வரீங்க. என்னுடைய சேனல் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். நிச்சயமாக நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நான் நம்புகிறேன். தேங்க்யூ.